மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. முதல்ல காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். 5:30 5:45 குளிச்சுட்டு 5:45 அதாவது 6 மணிக்குள்ளே கண்டிப்பாக விளக்கு பற்ற வச்சிடணும். விளக்கில் வந்து நெய் ஊற்றி பற்ற வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் முடிஞ்சால் நெய், முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுக்கலாம். பட் திரியை வந்து டெய்லி மாற்றிடணும். புது திரி தான் போடணும், பழைய திரி போடக்கூடாது. காலையில் பற்ற வச்சு அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டுனா கூட திரியை வந்து அளவாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு வரைக்கும் எரிஞ்சிட்ருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கங்க. பட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ முடிஞ்சால் டெய்லியும் போடுங்க. அப்படி முடியலன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது போடுங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணி புகையை கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடாமல் தூள் சாம்பிராணி வாங்கி எல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டு விடுங்க. வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். முதல்ல வீட்டில் வந்து ஸ்மெல் அடிக்கக்கூடாது. நல்ல நறுமணம் வீசுகிற மாதிரி இருக்கணும் எப்போவுமே. அது நீங்கள் சாம்பிராணி புகை இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து வீட்டில் லேடிஸ் வீட்டில் இருக்கும்போது நைட்டி போடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும்போது மட்டும் நைட்டி போட்டுக்கலாம். பட் பெட்ரூமை விட்டு வெளியே வரும்போது நம்ம குளிச்சுட்டு சுடிதாரோ சேரீயோ நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அது போட்டுக்கலாம். பட் எக்காரணம் கொண்டு நைட்டியை வந்து பெட்ரூம்கள் தவிர வெளியே எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ஸு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ஸ் வந்து டெய்லி சேவ் பண்ணணும். வீக்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் தவறு, டெய்லியும் பண்ணணும். அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5-5:30 எந்திரிச்சிட்டாங்கன்னா நல்லது. எந்திரிச்சு சும்மாவாவது வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கன்னா நல்லது. பட் அது கூட 2வது தான். பட் அவங்க சேவிங் வந்து டெய்லியும் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எப்போவுமே நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக போடுறது ரொம்ப நல்லது. சும்மா இந்த கிழிஞ்சது அதெல்லாம் போடுறது தவிர்க்கணும். இதை ஒரு 90 டேஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.